ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு மசியல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போன பிறகு திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுக்கணுங்க இதை. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டி ஊற்றுங்க அதில். அதாவது வந்து லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இந்த கரைச்சலை. ஸோ நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்மாஷரில் பண்ணாலும் ஓகே தாங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே கெட்டி கெட்டியாக இருக்காது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இந்த ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்குடி ஸ்பெஷலுங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம கருணக்கிழங்கு வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கேன்னா அதையுமே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 எடுத்துருக்கேன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. ஓகேங்க, இந்த கலர்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், வெங்காயத்தோட கலர்லாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்த அப்புறமா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு வாட்டி. இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்துருக்கேங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், பூரி கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அது வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக அந்த புளி தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டுங்க, ஹையில் வைக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சுண்டி உங்களுக்கு வந்து கெட்டிமாக வந்து கிடைக்கும். நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறைய தேவை. அதனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணோம். உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அது திக்காயிட்டே வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்க, இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அந்த ஓரத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது. ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவையும் அதே மாதிரி தாங்க இருக்கும். மறக்காமல் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கூட வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.